புதுப்பாளையம் பகுதியில் சமீப மழையால் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையை கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் ஆய்வு செய்தார். சீரமைப்பு பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியத்தில் ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் மருந்து கட்டுப்பாட்டு உதவி இயக்குநர் அலுவலகம் அமைக்கும் பணிக்கு கணபதி ராஜ்குமார் பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அசோகபுரம் ஊராட்சியில் ரூபாய் 94.24 லட்சம் மதிப்பீட்டிலும், நரசிம்மநாயக்கன் பாளையம் பேரூராட்சியில் ரூபாய் 94.24 லட்சம் மதிப்பீட்டிலும் புதிய வகுப்பறை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். பன்னிமடை ஊராட்சியில் ரூபாய் 141.36 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள், சம்பேலி சுகாதார வளாகம், குடிநீர் இணைப்புகள் உள்ளிட்ட பணிகளை துவக்கி வைத்தார். உடன் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக், சர்க்கார் சாமக்குளம் ஒன்றிய செயலாளர் சுரேஷ்குமார், முன்னாள் கீரணத்தம் ஊராட்சி தலைவர் ராசு, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கருப்புசாமி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒன்றிய செயலாளர் சுதாகர், பேரூராட்சி தலைவர் மரகதம் வீரபத்திரன், பேரூர் கழக செயலாளர் ஸ்ரீதர், பொதுக்குழு உறுப்பினர் வீரபத்திரன், வடக்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் சூரியன் தம்பி, மனோஜ், பெரியநாயக்கன் பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் CMK குமார், வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு மற்றும் திமுக கழக நிர்வாகிகள், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.